Hi friends, welcome back to my channel. நான் பிரவீன். நாம இன்னைக்கு நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் ஒன்னு சொல்லிக்கிறேன் गाइस. ஏன்னா நம்ம சேனல் ஃபைனலா 1k ரீச் ஆயிருச்சு. கண்டிப்பா உங்க சப்போர்ட் மட்டும் இல்லனா இதுக்கு வாய்ப்பே இல்ல. திருவிழா முடியிறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது गाइस. அதனால நான் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ நான் எக்ஸ்ட்ராவே அப்லோட் பண்றேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட பாஸ்ட் லைஃப்ல யூஸ் பண்ண 3 டெக்னிக்ஸ்ல ஒரு டெக்னிக்கை கத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதோட பேரு ஹெவன்லி நெட் 6 பவர். அந்த டெக்னிக் பாத்தீங்கன்னா 2 மெத்தடா பிரிஞ்சிருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் சென்ஸ், இன்னொன்னு குயிக் திங்கிங். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ 2வது மெத்தட தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த டெக்னிக் மூலமா நம்ம ஹீரோவால பயங்கர ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியும். அதோட இவனை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களுமே ரொம்பவுமே ஸ்லோ மோஷன்லயுமே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு வழியா நம்ம ஹீரோவே அந்த ஒரு டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணி முடிஞ்சிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த மூங்கில் காட்டுக்குள்ள பயங்கர ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ காத்தல கிழிச்சுக்கிட்டு சும்மா புயல் வேகத்துல போக ஆரம்பிக்கிறான். அப்படி போறப்ப தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான், நம்ம பையன் யூஸ் பண்ற ஹைப்பர் சென்ஸ் அப்புறம் இந்த குயிக் திங்கிங் இந்த 2 மெத்தடுமே ஒண்ணா மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதோட பவர் ரொம்பவே அல்டிமேட்டா இருந்திருக்கும். அடுத்து இன்னொரு டெக்னிக் இருக்குது. இந்த 3 டெக்னிக்குமே நான் மாஸ்டர் பண்ணதுனால தான் என்னோட ஃபர்ஸ்ட் லைஃப்ல நான் ஒரு அசல்சன் கிங்காவே என்னால மாற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம பையன் போல போன வேகத்துக்கு காத்த கிழிச்சிட்டு வானத்துக்கே போயிடுறான். உடனே நம்ம பையலும் அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு மூங்கில் மேல லேண்ட் ஆகுறான். அப்படி லேண்ட் ஆகுறப்ப தான் இவனுக்கு இன்னொரு யோசனையே வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட அந்த 3வது டெக்னிக்கோட பேரு டார்க் ஷேடோ குயி. இதை பார்த்தீங்கன்னா என்னால யூஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் இருக்குது டிமானிகல்ட்டோட தேர்ட் யங் மாஸ்டரோட உடம்புல. அப்படி இருக்கப்ப நான் ஹஜின் கிடையாது. என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இந்த தேர்ட் யங் மாஸ்டர் கண்டிப்பா டிமானிகல்ஸா மாஸ்டர் பண்ணிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்த பயபுளுக்கு ஏதோ ஒரு டிஃபரெண்டா ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. என்னடான்னு கீழே குனிஞ்சு பார்த்தா இவன் உட்கார்ந்து இருக்க அந்த ஒரு மூங்கில் மேலையும் கீழையும் டொய்யும் ஆடிட்டு இருக்குது. அதுவுமே வெளியே போட அயோக்கிய ராஸ்கல்னு அந்த காட்டை ஓட்டே பயங்கர ஃபோர்ஸ்ல தூக்கி வீசிடுது. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே ஒரு வழியா அந்த வீட்டுக்கு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்துட்டு டே டாங்க ஃபில் எங்கடா இருக்கேன்னு பயங்கரமா கத்திட்டே வந்துட்டு இருந்திருப்பான். அந்த பைப்ல பார்த்தா சடனா நம்ம ஹீரோக்கு முன்னாடி என்ட்ரியை போட இதை பார்த்துட்டு நம்ம பையன் ஒரு நிமிஷம் அரண்டு போயிடுறான். உடனே நம்ம ஹீரோவா அவனை பார்த்து எந்த குப்பைக்குள்ள இருந்துடா எந்திரிச்சு வந்தேன்னு கேட்டுட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வேண்டியது இருக்குது, உனக்கு தெரிஞ்சா சொல்லுன்னு சொல்லியிருப்பான். உடனே அவனுமே எஸ் யங் மாஸ்டர் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன்னு சொல்லியிருப்பான். உடனே நம்ம ஹீரோவும் அதெல்லாம் சரி, இதுக்கு முன்னாடி என்னோட பிரதர்ஸ் அப்புறம் நான் ஏதாச்சும் இந்த டிமானிகல்ட்டோட டிமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டு இருந்தோமா, அப்படி ஒருவேளை இந்த டிமானிகல்ட்டோட டிமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கலனா என்ன நடக்கும்னு கேட்டிருப்பான். அவனுமே நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இந்த பைப்புல திருன்னு முழிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோமே நம்ம ஆங்கு போனுகிட்ட என்ன ஊட்டிட்டு போனோம் அதே தான் இவன்ட்டுமே சொல்லியிருப்பான். எனக்கு எல்லாமே மறந்து போயிருச்சுன்ட்டு அவனுமே நம்ம ஹீரோ சொன்னது கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கேட்டதுக்கு ஆன்சருமே பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நம்ம டாங்க பையிலும் நம்ம ஹீரோ கிட்ட ஆக்சுவலா யங் மாஸ்டர் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சரியா புரியல, ஆனா இந்த டிமானிக் கல்ட்டில் இருக்க யங் மாஸ்டர்ஸ் அப்புறம் யங் லேடிஸ் இவங்க கண்டிப்பா இந்த டிமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டே தான் ஆகணும். ஒருவேளை அவங்க அப்படி கத்துக்கலனா டீமன் லார்டு கண்டிப்பா கோபமாயிருவாரு, அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு சரியா தெரியலன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோவே இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு உடனே நம்ம ஹீரோவும் நம்ம டாங்க பயிலுக்கிட்ட உடனே நீ இந்த டிமானிகல்ட்டோட லைப்ரரிக்கு போயிட்டு அங்க இருக்க முக்கியமான ரொம்பவுமே சீக்ரெட்டான ரொம்பவுமே பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் இருக்க புக்ஸை நீ கடனா வாங்கிட்டு வா, அதுவும் இந்த தேர்ட் யங் மாஸ்டரோட அத்தாரிட்டியை யூஸ் பண்ணிட்டு நம்ம டாங்க பயிலுக்கிட்ட நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ண அந்த லைப்ரரியை தங்கட்டாங்க. அந்த லைப்ரரியோட இன்சார்ஜ் வேற யாருமே இல்ல நம்ம கருப்பு சட்டை தான். உடனே நம்ம டாங்க பயில அவங்கிட்ட இதே மாதிரி தேர்ட் யங் மாஸ்டர் ஹெவன்லி டிமானிகல்ட்டோட சீக்ரெட் மார்ஷல் டெக்னிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னார்னா அவங்கிட்ட சொல்லியிருப்பான். இந்த பைபிளுக்கு இவன் சொன்னதெல்லாம் கேட்டு பயங்கரமான சாக்கு. உடனே அவனு இவங்கிட்ட உண்மையிலுமே தேர்ட் யங் மாஸ்டர் இதை தான் கேட்டாரான்னு கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம பையிலுமே ஆமா மாஸ்டர்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம கருப்பு சட்டையும் யோசிச்சு பார்க்கறான். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த தேர்ட் யங் மாஸ்டர் எல்லா சீக்ரெட் டெக்னிக்குமே மாஸ்டர் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கப்ப இதுக்காக மறுபடியும் அதை கேட்கிறாரு. ஒருவேளை இந்த பைபிள மறுபடியும் என்ன டீமன் லார்டு கிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுருவானு பயத்துல இவனும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து நம்ம டாங்க பையில அந்த கருப்பு சட்டை கிட்ட நான் சொல்ல வரதுக்கு முன்னாடி என்ன ஒரு நிமிஷம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாவலரா அவரை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது என்னோட கடமை தான். இருந்தாலுமே அவரை பத்தின ஒரு சீக்ரெட் என்கிட்ட இருக்குது, அதை உங்ககிட்ட சொல்லாம வேணாமான்னு எனக்கு தோணுது. இருந்தாலுமே எனக்கு வேற வழியுமே தெரியல. இப்ப இருக்க இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது கண்டிப்பா நான் அதை உங்கள்கிட்ட சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம டாங்க பயிலுமே அந்த கருப்பு சட்டை கிட்ட குயிக் பிளாக் ஏஜ்ல தேர்ட் யங் மாஸ்டர் கோமால இருந்து திரும்ப எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதை கேட்டுட்டு இந்த பைபிளுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. அப்பதான் அவனுமே நம்ம தேர்ட் யங் மாஸ்டர் பத்தி நினைச்சு பார்க்கறான். உண்மையிலுமே இந்த தேர்ட் யங் மாஸ்டர் ரொம்பவுமே ஜீனியஸ் ஆனவன். அது மட்டும் இல்லாம இவன் ரொம்பவுமே பேராசை கொண்ட திமிரு பிடிச்சவனா இருந்தான். அவனுக்கு கீழே இருக்க யாரையுமே சுத்தமா மதிக்க மாட்டான். அவங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சாலுமே அவங்கள போட்டு தள்ளிடுவான்ட்டு பயங்கர மோசமா அவனை பத்தி சொல்லிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் இந்த கருப்பு சட்டை நம்ம ஹீரோ பத்தி நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்பதான் அவன் நம்ம ஆங்கு போனுகிட்டயுமே கேட்டிருப்பான். இவன் சொன்னதே தான் அவளுமே சொல்லியிருப்பான். அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை அந்த ஜட்ஜ்மெண்ட் பவுலியனுக்குமே இவன் கூட்டிட்டு போயிருந்திருப்பான். அந்த டைம் நம்ம ஹீரோ அந்த ஜட்ஜ்மெண்ட் பவுலியனை விட்டு உயிரோட வந்ததை பார்த்துட்டு இவனுங்களாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இவனை பார்த்து எனக்காக இவ்வளவு நேரம் நீங்க காத்துக்கிட்டு இருந்ததுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட நன்றியுமே
சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு இவெல்லாம் ஆடி போயிருப்பான். அப்பதான் நம்ம கருப்பு பையலுமே நம்ம டாங்க பையில பார்த்துட்டு நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்க இந்த தேர்ட் யங் மாஸ்டர் இந்த டிமானிகள்ட்டோட 7 ஃபியூச்சர் கேண்டிடேட்ல இவருமே ஒன் ஆஃப் த ஆளு. அப்படி இருக்கப்ப இவரை பத்தின எந்த ஒரு சீக்கிரட்டுமே யாருக்கிட்டையுமே நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு சட்டையுமே நம்ம டாங்க பையில்ட்ட சொல்லிட்டு இருப்பான். உடனே அவனுமே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருந்த அந்த சீக்ரெட் லைப்ரரியோட அந்த கீயமே இவங்கிட்ட கொடுக்குறான். அந்த கீயை பார்த்துட்டு நம்ம டாங்க பையிலுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்பதான் அவருமே உங்களுக்கு நான் 3 நாள் மட்டும் தான் டைம் தருவேன், அந்த லைப்ரரியில இருக்க புக்கோட சேர்த்து அந்த சீக்ரெட் மார்ஷல்ஸ் புக்குமே மறைச்சு யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருப்பான். அதோட மட்டும் இல்லாம வாங்கிட்ட நான் இன்னொரு விஷயத்தையுமே கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த மூங்கில் தோப்பை பத்தினா ஆபத்து உனக்கு என்னன்னு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்ப அதை பத்தி நீ தேர்ட் யங் மாஸ்டர் கிட்ட ஏதாச்சும் சொன்னியான்னு கேட்டிருப்பான். உடனே நம்ம பையிலுமே அவர்கிட்ட அந்த பேம்பு ஃபாரஸ்ட்டை பத்தி எந்த ஒரு சீக்கிரட்டுமே நான் இன்னும் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, இன்னைக்கு நான் அதை பத்தி சொல்லலாம்னு இருக்கேன்னு சொல்லியிருப்பான். அவருமே நம்ம டாங்க பையில்கிட்ட தேர்ட் யங் மாஸ்டர் பாதுகாக்கிறது தான் உன்னோட வேலை. அப்படி இருக்கப்ப நீ அவருக்கு எதுவுமே ஆகாம நீ பாத்துக்கு, அதே சமயம் அந்த பேம்பு ஃபாரஸ்ட்டை பத்தினா ஆபத்து என்னன்னு நீ சீக்கிரமா ஒரு டைமே சொல்லிருன்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பையிலுமே அவர்கிட்ட சரிங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அந்த இடத்த விட்டுமே போயிடுறான். அப்பதான் நம்ம கருப்பு சட்டையுமே எதுக்காக டீமன் லார்டு மறுபடியும் நம்ம தேர்ட் யங் மாஸ்டருக்கு டெஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் அந்த பேம்பு ஃபாரஸ்டோட ஆபத்து என்னன்னு தெரிஞ்சுமே அப்பதான் இந்த மூங்கில் காட்டை பத்தியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீமன் லார்டு இந்த டீமானிக் கால்ட்டை உருவாக்குறதுக்கு முன்னாடில இருந்தே இந்த மூங்கில் காடு இந்த இடத்துல இருந்துச்சாமா. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த காட்டுக்குள்ள போய் செத்து போயிருக்காங்களா. அப்படி இருக்கப்ப எதுக்காக டீமன் லார்டு தேர்ட் யங் மாஸ்டர் அந்த ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சாருன்னு இவனு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா இந்த பயபுல அங்க இருக்க புக்ஸ் எல்லாம் எண்ணி பார்த்துட்டு பைத்தியம் முடிச்ச மாட்டோம் உட்காந்துருக்கேன். அவனு நம்ம டாங்க பையில பார்த்துட்டு ஏன்டா டே உன நான் முக்கியமான புக்ஸை மட்டும் கொண்டு வாடானா நீ மூட்டை கட்டி குப்பையாட கொண்டு வந்திருக்கேன்னு அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கேன். அப்போதான் நம்ம ஹீரோமே அதுல இருந்த ஒரு புக்கை எடுத்து படிச்சு பார்த்துட்டு பயபுல மிரண்டு போயிடுறான். நம்ம டாங்க பையிலும் நம்ம ஹீரோட்ட மாஸ்டர் இதுல மொத்தமா 17 புக் இருக்குது, அந்த 17 புக்ல ஒரு 3 புக் மட்டும் இருக்குது, அந்த 3 புக்கை நீங்க 3 நாளைக்குள்ள ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே எதுக்காக பர்டிகுலரா அந்த 3 புக்கை மட்டும் நான் 3 நாளைக்குள்ள ரிட்டர்ன் பண்ணணும்னு கேட்க அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த 3 புக்குமே இந்த டிமானிகல்ட்ல இருக்க ஒன் ஆஃப் த 10 பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ்ல ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். இந்த புக்ஸை படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்புறம் தேர்ட் யங் மாஸ்டருக்கு மட்டும் தான் இதை படிக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்குது, அதுவும் ஒரு டைம் தான் சொல்லியிருப்பான். இதை சொல்லிட்டு அப்பதான் அவனுமே நினைச்சு பாக்குறேன் இந்த டிமானிகல்ட்ல இருக்க 10 கிரேட் டிமானிக் ஆர்ட்ஸை யாரு கத்துக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த வேர்ல்டுல இருக்க ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஆள்ல ஒருத்தரா மாறிடுவாங்க. உண்மையிலுமே தேர்ட் யங் மாஸ்டர் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு பார்த்தா சடனா நம்ம ஹீரோமே இவனை திரும்பி பார்த்து ஏன்டா எதுக்காகடா என்ன அப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்க இந்த பையில அவன் சொன்னதை கேட்டுட்டு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான் இல்ல மாஸ்டர் நீங்க இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சீக்ரெட் டெக்னிக்ஸ்ல இருந்து எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு கேட்டிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன், எனக்கு எல்லாமே பறந்து போயிருச்சு, அதனால நான் திரும்ப என்னோட மெமரிஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கையான ஆளு நீ மட்டும் தான், உன்னால கல்ட்டுக்கு போயிட்டு எனக்கு ஏதாச்சும் வெப்பன்ஸ் இருந்தா எடுத்து வர முடியுமா, நான் ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த பைபிள தாரதாரியா அழுவ ஆரம்பிக்கிறான். அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து கண்டிப்பா மாஸ்டர் என்னோட உயிர் இருக்க வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டாங்கு பையில தான் காட்டுறாங்க. இவன் வந்து அவன் செட் பண்ணி வச்சிருந்தா அந்த ட்ராப் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதே சமயம் நம்ம ஹீரோவை பார்க்கும்போது அவன் நல்லா மும்முரமா படிச்சுட்டு இருப்பான். உடனே நம்ம பையிலுமே கண்டிப்பா நான் வந்து யங் மாஸ்டர் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி ரவுண்ட்ஸுமே போக ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த பைபிள நல்லா கொரட்டை விட தூங்கிட்டு இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோமே நினைச்சு பாக்குற இவனோட ஃபாஸ்ட் லைஃப்ல யூஸ் பண்ண அந்த ஒரு தேர்ட் டெக்னிக்கோட பேர் வந்து டார்க் ஷேடோ குயி. இந்த ஒரு டெக்னிக்கை இந்த முரிமி வேர்ல்டுல இருக்க எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் கூடயுமே இதை ஒப்பிட முடியாது, அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. அப்படி இருக்கப்ப நான் வந்து இப்ப டிமானிகல்ட்ல இருக்கேன். இந்த டிமானிகல்ட்ல இருக்க மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்குது. இங்க இருக்க டெக்னிக்ஸ் எல்லாமே அழிவை பேஸ் பண்ணி தான் உருவாக்கி இருக்காங்க. இப்ப நான் இருக்க இந்த ஒரு நிலைமையில கண்டிப்பா என்னால இந்த கல்ட்டில் இருக்க அந்த 10 கிரேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை கத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை இந்த கல்ட்டோட அந்த 10 கிரேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் கூட சேர்த்து என்னோட டார்க் ஷேடோ குயி டெக்னிக்கோட பவரை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்பதான் அப்பதான் நம்ம ஹீரோட கண்ணுக்கு ஒரு புக் மாட்டுது. உடனே நம்ம பையில அந்த புக் எடுத்து படிச்சு பார்க்கறான். அதோட பேரு பாத்தீங்கன்னா ட்ரூ டிமானிக் ஆர்ட்ஸ். இந்த புக்ல என்ன போட்டிருக்கோம்னா இந்த 10 கிரேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ்ல ஒரு சில டெக்னிக்ஸோட பேசிக்கை எப்படி உருவாக்கணும் தான் இந்த புக்ல போட்டிருக்கோம். உடனே நம்ம ஹீரோவும் அந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு மூடி வச்சாரான். அப்பதான் இவனுமே அவனோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்கான பவுண்டர்லெஸ் டெக்னிக் மூலமா அவன் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனு என்ன நினைக்கிறானா இருக்கிற எல்லா கல்டிவேஷன் டெக்னிக்ஸ்லயுமே என்னோட இந்த பவுண்டர்லெஸ் டெக்னிக் தான் ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்லிட்டு அவனுமே கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கப்ப யாரோ ஒருத்தங்க இவனை வாட்ச் பண்ற மாட்டா இவனுக்கு தோண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவுமே அது கண்டிப்பா டாங்க பையில இருக்க வாய்ப்பே இல்ல, நான் வந்து அவனை வெப்பன் எடுத்துட்டு வர சொல்லி கல்ட்டு காமிச்சிட்டேன். அப்படி இருக்கப்ப இந்த இடத்துல வேற யாரோ தான் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பையிலும் கன்ஃபார்மே பண்ணிடுறான். அப்பதான் நமக்கே காட்டுறாங்க ஏதோ ஒரு மிருகம் ரொம்பவுமே கொடூரமான நகத்தோட நம்ம ஹீரோவை நோக்கி ரொம்பவுமே அமைதியா சைலண்டா சத்தம் போடாம வந்துகிட்டு இருக்குது. உடனே நம்ம ஹீரோமே அவனோட கல்டிவேஷன்ல இருந்து எந்திரிச்சு நீ ஏன் பின்னாடி தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு கொடூரமான ஒரு கண்ணு தான் தெரியுது. நம்ம பையிலுமே நல்லா
ஒத்து பாக்குறப்ப தான் ஒரு பயங்கரமான அட்டாக் இவனை நோக்கி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு நம்ம மொபைலுக்கு அல்லு விட்டுருது. உடனே நம்ம ஹீரோவும் அந்த ஒரு அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆகுறான். பார்த்தா அந்த ஒரு அட்டாக் நம்ம டாங்க பையன் கட்டி வச்சிருந்தா அந்த ஒரு வேலி மட்டும் தான் விழுந்திருக்கும். அந்த வேலியெல்லாம் சும்மா சல்லியா நொறுக்கி போயிருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோமே நல்லா ஊத்து பாக்குறான். பார்த்தா அது ஒரு கோழி, அதுவும் சாதாரண கோழி எல்லாம் மொரட்டு கோழி. அப்பதான் நம்ம மொபைலுமே என்னடா இது உண்மையிலுமே கோழி தானா, இதுக்கு என்னடா 6 கால் இருக்குது, அது மட்டும் இல்லாம 3 தலை வேற இருக்குது, இதோட ரெக்கையை பார்க்கும்போது ஒரு ஆளு சைஸுக்கு இருக்க மாட்டேங்குன்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப தான் அந்த கோழி பயங்கர ஸ்பீடுல நம்ம ஹீரோ நோக்கி வந்திருக்கோம். நம்ம பையெல்லாம் ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிருப்பான். அப்பதான் அந்த கோழியுமே வானத்துல பறந்து சவுண்ட் ஆர்ட்டுங்கிற ஒரு டெக்னிக்குமே யூஸ் பண்ணிருக்கோம். இதனால அந்த இடத்துல பயங்கரமான காத்து அடிச்சிருக்கும். இந்த கோழி யூஸ் பண்ற அந்த ஒரு டெக்னிக்கை பார்த்துட்டு நம்ம ஹீரோ எல்லாம் பயங்கர ஷாக் ஆயிருப்பான். இது பண்ற இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்குதுன்னு. அப்படியே கட் பண்ணா நம்ம டாங்க பையில தான் காட்டுறாங்க. நம்ம டாங்க பையிலுமே அந்த மூங்கில் காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கப்ப அவனுக்கு பின்னாடி பார்த்தா எக்கச்சக்கமான வெப்பன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். நம்ம பையிலுமே மனசுக்குள்ளார யங் மாஸ்டர் வந்து எல்லாமே மறந்து போயிட்டாரு. அப்படி இருக்கப்ப ஒருவேளை அவர் இதுல இருக்க ஏதாச்சும் ஒரு வெப்பனை சூஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா அவருக்கு பழசு ஏதாச்சும் ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவருக்கு மட்டும் பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா என்னோட நிலைமை ரொம்பவுமே மோசமா இருக்கும்னு நினைச்சு பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கப்ப பிளட்டோட ஸ்மெல் அந்த இடத்துல பயங்கரமா அடிச்சிருக்கும். அப்பதான் நம்ம டாங்க மேலுமே அண்ணாந்து கொஞ்சம் மேல பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ இருந்தா அந்த ஒரு இடத்துல ஏற்கனவே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்த மாட்டம் இருந்திருக்கும். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த கோழி கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இவனும் ஒரு பயங்கரமான ஒரு பெஸ்ட் அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த கோழி அசால்ட்டா அதோட காலை வச்சு நம்ம ஹீரோட கையை பிடிச்சிருது. அந்த கோழியை நம்ம ஹீரோ பார்த்து நக்கலா சிரிக்க இதை பார்த்து காண்டானா நம்ம ஹீரோவுமே அவனோட இன்னொரு கையை முறுக்கி பயங்கரமான ஒரு அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த அட்டாக்கோட ஃபோர்ஸ்ல அந்த 3 கோழியோட தலையில ஒரு கோழியோட தலை தொங்கிருது. இதுல காண்டான அந்த கோழியுமே மறுபடியும் நம்ம ஹீரோ பார்த்து சவுண்ட் அட்டாக் பண்ணுது. இதனால அந்த இடத்துல பயங்கரமான காத்து அடிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்குமே ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது. இப்ப மட்டும் என்கிட்ட கத்தி மட்டும் இருந்துச்சு, இந்த கோழி எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டியிருப்பேன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கப்ப பக்கத்துல ஒரு மூங்கில் ஒன்று கடந்திருக்கும். உடனே நம்ம ஹீரோமே அந்த ஒரு மூங்கில எடுத்துக்கிட்டு பயங்கர ஸ்பீடா வானத்தை நோக்கியுமே ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த கோழியுமே நம்ம ஹீரோக்கு கீழே தான் இருந்திருக்கும். நம்ம பையிலுமே அந்த ஒரு மூங்கில வச்சு அதோட முதுகுல பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ண இந்த ஒரு அட்டாக்ல அந்த கோழிகெல்லாம் வாயிலிருந்து நோரெல்லாம் தள்ளிடுது. உடனே நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அந்த கோழியோட சோழி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கப்ப தான் யதார்த்தமா அந்த மூங்கில பாக்குறான். பார்த்தா அந்த மூங்கிலாம் சும்மா சல்லின்னு உருங்கி போய் கிடந்திருக்கும். உடனே அந்த கோழியை நம்ம ஹீரோ பார்த்து ஒரு டெரரான ஒரு லுக்கை விட இந்த ஒரு லுக்ல நம்ம பையிலுக்கு அடிவயர்லாம் கலிங்க போயிருது. நம்ம பையில இது ஏன்னா முதுவா இல்ல வெல்டிங் பண்ண இரும்பாடான்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கப்பே அந்த கோழி ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ண அந்த ஒரு அட்டாக்ல நம்ம பையன் ஆளு தெரிச்சு போய் விழுவுறான். நம்ம ஹீரோக்கெல்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். உடனே அவனு எந்திரிச்சு நின்று இப்படி நார்மலாலாம் ஒன்று அட்டாக் பண்ணா கண்டிப்பா நீ சாக மாட்டேன்ட்டு நம்ம ஹீரோவோட அந்த செகண்ட் டெக்னிக் இருக்குல்ல ஹைப்பர் நெட் 6 பவர், அதுல வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் இருக்குதுல ஹைப்பர் சென்ஸ், அதுலயே வந்து செகண்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அதோட பேரு ஹைப்பர் விஷன். இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவால எந்த ஒரு பொருளையுமே ஊடுருவி பார்க்க முடியும். இந்த டெக்னிக்கோட சேர்த்து அவனோட செகண்ட் மெத்தடுமே யூஸ் பண்ணியிருப்பான். அதோட பேரு குயிக் திங்கிங். எபிசோடோட ஸ்டார்டிங்ல இந்த டெக்னிக்கை பத்தி தான் நம்ம பார்த்திருப்போம். நம்ம ஹீரோமே இந்த 2 டெக்னிக்குமே யூஸ் பண்ணி பயங்கர ஸ்பீடா மூவ் பண்ணியிருப்பான். இவன் மூவ் பண்றத அந்த கோழியால கூட பார்க்க முடிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோமே அவனோட ஹைப்பர் விஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த கோழியோட ஹார்ட் இருக்க இடத்தையுமே கண்டுபிடிச்சாரான். அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவை கையில வச்சிருந்த அந்த ஒரு மூங்கில வச்சு அந்த கோழியோட ஹார்ட் இருக்க அந்த ஒரு இடத்துல பயங்கர ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ண அந்த ஒரு மூங்கில அந்த கோழியோட தோலெல்லாம் தொலைச்சிக்கிட்டு அதோட ஹார்ட்லயுமே போய் இறங்கிருது. அப்புறம் என்ன அதோட சோழியுமே அங்கேயே முடிஞ்சிருது. அப்பதான் நம்ம டாங்கு பையிலுமே யங் மாஸ்டர்னு கத்திக்கிட்டே அந்த இடத்துக்குமே வந்திருப்பான். அங்க பார்த்தா நம்ம பையன் ரத்த கலரியா உட்காந்துருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டாங்கு பையன் ரொம்பவுமே பயந்து போயிடறான். அவனுமே உடனே நம்ம ஹீரோட்ட வந்து யங் மாஸ்டர் உங்களுக்கு எதுவுமே ஆகலன்னு கேட்டுட்டு இருக்க பார்த்தா பக்கத்துல கிடந்த அந்த கோழியுமே இவன் நோட் பண்றான். உடனே அவனு இது ப்ளூ அசுரா லோட்டஸ் தானே அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே அப்ப இதோட பேர் அதுதானான்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம டாங்க பையிலும் மாஸ்டர் இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, உங்களுக்கு பயங்கரமா இன்ஜூரி ஆயிருக்குது, அதனால நம்ம இந்த இடத்த விட்டு போயிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே நீ என்ன சொல்ற, இது என்னோட ரத்தமே ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பான். உடனே நம்ம டாங்க பையில நல்லா உத்து பாக்குறப்ப தான் இவனுக்கே தெரிய வருது நம்ம ஹீரோட உடம்புல ஒரு 4-5 கீரல் மட்டும் தான் இருந்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்குலாம் பயங்கரமான ஷாக்கு. அப்பதான் நம்ம ஹீரோவுமே நம்ம டாங்க பார்த்து அதெல்லாம் சரி எனக்கு ஒரு பெரிய சட்டி ஒன்று இப்ப வேணும் கிடைக்குமான்னு கேட்டிருப்பான். இந்த பைபிளையும் திருன்னு முழிச்சிட்டு எதுக்கு மாஸ்டர்னு கேட்டிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோவுமே சொல்லியிருப்பான் நம்ம பையிலும் என்னது எதுக்கா இன்னைக்கு நைட்டு இதை தாண்டா வெட்டி குழம்பு வைக்க போறோம்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு பெரிய சட்டியில இந்த 2 பைபிளைங்களும் அந்த கோழியை வெட்டி குழம்பு வச்சுக்கிட்டு இருந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம எப்பயும் போல யாராவது வீடியோவை ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அதை அப்லோட் பண்றேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.